சண்ட பூத மந்திரம். இது வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். இப்ப காளினா காளிக்கு வேதாளம், விநாயகருக்கு, பைரவருக்கு, ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பூதம் வந்து வெளியே காவல் நிற்கும். அது ஒவ்வொரு தெய்வத்தினோட காவல் பூதம் வந்து அதோட மந்திரம் இது. ரொம்ப ஈஸியான ஒரே லைன்ல உள்ள மந்திரம். கணபதியோட காவலுக்கு ஒரு பூதம் இருக்கும். அந்த பூதத்தை வாழ்க்கணும் அப்படின்னா அந்த கணபதியோட அந்த மந்திரத்தை அந்த கணபதி மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை 108 முறை இல்லை 1008 முறை சொன்னீங்கன்னா கணபதிக்கு உண்டான அந்த பூதம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க சொல்ற வேலையை செய்யும். அதே மாதிரி துர்க்கைக்கும் கொடுத்துருப்பேன், சிவனுக்கும் கொடுத்துருப்பேன், முருகனுக்கும் கொடுத்துருப்பேன், சூரியனுக்கும் கொடுத்துருப்பேன். காளிக்கு வேதாளம். வேதாளம் வந்து நான் தனியாக தரேன். என்னென்ன சொல்லுவாங்க செய்வாங்க. என்ன ஒன்று சாப்பிட்ற மட்டும் கொஞ்சம் நிறைய பண்ணும். வீட்டு சமையல் சாப்பிடலாம் 10,000 இல்லைன்னா அந்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஒரே ரொம்ப ஈஸியா நீங்க எந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இப்போ கணபதி மந்திரம் சொல்றவங்க ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிட்டாங்கன்னா கணபதி மந்திரம் சொல்றாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல மாட்டிட்டு இருக்காங்க, அவங்களை காப்பாற்றணும் அப்படிதான் இந்த பூத்தோட மந்திரத்தை ஒரு 3 முறை சொன்னீங்கன்னா உடனே வந்து இந்த பூனை வந்து உங்களை காப்பாற்றும். அது நேரம் இருந்தாலும் சரி, இல்லை அறுபது இருந்தாலும் சரி, அது எப்படியோ வரும். ஆக மொத்தம் இதோட பிரச்சனை அங்கே சரியாயிடும். நீங்க எங்க வேணாலும் இதை சொல்லலாம். பணம் வேணும்னா கூட இந்த பூதத்தை கூப்பிடலாம், இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வரும் இந்த பூத்தை கும்பிடலாம், இல்லை யாரை தொந்தரவு பண்றாங்க 4 அடி அடிக்கிறனாலும் இந்த பூத்தை வலிச்சு 4 அடி சாத்தலாம். அது மாதிரி இங்க எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் எந்த ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும் இந்த பூதத்தை நீங்க ஒரு 3 முறை மந்திரம் சொல்லி கூப்பிட்டாலே வந்து உங்களை காப்பாற்றும் அவசரத்துக்கு. ஸோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த மந்திரத்தை நீங்க விநாயகர் மந்திரம் சொல்லி 108 முறை இதை நீங்க தனியா ஜெபம் பண்ணிக்கலாம். ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு பொரிய பொருட்களை சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் நிறைய வைங்க. குருஜி, சொல்லுங்க. இப்போ நான் துர்கை கோயில் கட்டியிருக்கேன். அங்க துர்கை உண்டான பூதத்தை வர வச்சால் அந்த ஆலயத்துக்கு வர மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஏங்க துர்க்கைக்கு காவல் இருக்கிற பூதங்க அது. ஆலயத்துக்கே பாதி. நீங்க இந்த கோயில்ல பாத்துருப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பெரிய இந்த பக்கம் இந்த பக்கம் 2 பூதம் இருக்கும். அது ஏதோ டிசைனுக்காக வச்சது கிடையாது. அது உண்மையில உங்க காவலுக்கு இருக்கக்கூடிய பூதங்கள் அவங்களாம். அவங்க நீங்க மேலோகத்துக்கு போனாக்கிற துர்கையோட லோகத்துல காலித லோகத்துக்கே போனாலும் சேலோகத்துக்கே போனாக்கிற அங்க 2 பூதம் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கோம். உள்ள போறதுக்கு நீங்க அந்த பூதத்தை கேட்டு தான் உள்ளே போக முடியும். அந்த பூதத்தை அனுமதி தான் உள்ள போக முடியாது. அந்த மாதிரி நீங்க கோயில்ல இருந்து அந்த பூதத்தை நீங்க அங்கேயே உட்கார வச்சுக்கலாம். ஐயா கேளுங்க, இந்த பூதத்துக்கு அசைவமா செய்வமா? ரெண்டுமே எதுக்குதான் அவங்களே சாப்பிட்டவங்க முழுமையில ஒரே முழுக்க அவங்கள மாதம் ஒரு முறை வச்சா போதுமா ஐயா? அது உங்களுக்கும் பூதத்துக்குள்ள கெமிஸ்ட்ரியை பொறுத்து இருக்கு. அந்த பூதம் அந்த வந்து வெளியில காவல் காக்கிறது எல்லாமே பூதங்கள் தான். ஸோ நீங்க என்ன பூதத்தை கூப்பிடுங்களோ அந்த பூதம் வந்து இந்த மாதிரி காவல் காக்கிற சில பணங்கள் தான் எடுத்து கொடுக்கும். அதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா நீங்க அந்த புதையல் எடுக்கலாம், பூதம் வஜயம் பண்ணலாம்.